உயரத்திற்கு எவரும் போக முடியாதானாலும் அவர் மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவு தீண்டாமை போகவில்லை. அப்ப பொருளாதார அளவுகோல் அல்ல ஏற்றத்தாழ்விற்கு காரணம். பழங்குடி மகள் திரௌபதி முர்மு இந்த நாட்டின் முதல் குடிமகள். அத்வானியும் ஐயா மோடி அவர்களும் நாற்காலியிலே இருந்து பேசுகிற போது ஓரத்திலே கைகட்டி நின்றார் நாட்டின் முதல் குடிமகள். இதான் நிலை. தலைவர்கள் எழுந்து பாரத மாதாக்கு ஜே முழக்கமிடுவார்கள். பாரத மாதா ஓரத்திலே நிற்கிறார். இதுதான். அறிவார்ந்த பெருமக்களே, ஏழை பணக்காரன் என்பதற்காக இந்த தீண்டாமை இழிவு வரவில்லை. தாழ்ந்த சாதி இழிமகன் பிறப்பின் அடிப்படையில் கற்பிக்கப்பட்ட பேதம் பாகுபாடு. எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் இவற்றில் வாய்ப்பு மறுக்கப்பட்டதோ அதே சாதியின் அடிப்படையில் இவையெல்லாம் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். இது பல முறை ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இந்திய நாடாளுமன்றத்தில் பேசி தர்க்கம் செய்து கொண்டு வரப்பட்ட ஒன்று. பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர், எக்கனாமிக்கலி பேக்வேர்டு, சோசியலி பேக்வேர்டு, எக்கனாமிக்கலி சோசியலி பேக்வேர்டு நாம். பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு என்பார்கள். என் அன்பு தம்பி தங்கைகள், அறிவார்ந்த என் சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பது மாறிக்கொள்ளக்கூடியது. இன்றைக்கு ஏழையாக இருக்கிற சீமான் நாளை பணக்காரனாகி விடலாம். அன்றாடங்காட்சியாக இருக்கிற ஒருவன் நாளை அம்பானி அதானி ஆகி விடலாம். இந்த பொருளாதார அளவுகோல் மாறிவிடும். ஆனால் சாதிய இழிவு ஏற்றத்தாழ்வு மாறுவதில்லை. இந்த தெருவிலே சீமான் நடக்கக்கூடாது, இந்த குளத்திலே குளிக்கக்கூடாது, இந்த கோயிலுக்குள் நுழையக்கூடாது, இவன் படிக்கக்கூடாது, இவன் இந்த வேலைக்கு போகக்கூடாது என்றெல்லாம் ஒடுக்குமுறை, அடக்குமுறை, தீண்டாமை, இழிவு இருந்ததெல்லாம் நான் ஏழை என்பதற்காக அல்ல, நான் இழி சாதி தாழ்ந்த மகன் என்பதற்காக, தீண்டத்தகாதவன் என்பதற்காக. இந்த நாட்டின் முதல் குடிமகனானார் ராம்நாத் கோவிந்த், ஒரு தாழ்த்தப்பட்ட மகன். இந்த நாட்டின் முதல் குடிமகளாக இருக்கிறாள் திரௌபதி முர்மு, பழங்குடி மகள். ஆனால் கோயிலுக்குள் சென்று அவர் இறையை வழிபட முடியவில்லை. மரத்து நிழலிலே யாகம் வளர்த்து குடும்பத்தோடு இருந்து அவர் சாமி கும்பிட்டு விட்டு சென்றார். இதான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவின் நிலைமை, நாட்டின் முதல் குடிமகனின் நிலைமை. அதைவிட உயரத்திற்கு எவரும் போக முடியாதானாலும் அவர் மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவு தீண்டாமை போகவில்லை. அப்ப பொருளாதார அளவுகோல் அல்ல ஏற்றத்தாழ்விற்கு காரணம். பழங்குடி மகள் திரௌபதி முர்மு இந்த நாட்டின் முதல் குடிமகள். அத்வானியும் ஐயா மோடி அவர்களும் நாற்காலியிலே இருந்து பேசுகிற போது ஓரத்திலே கைகட்டி நின்றார் நாட்டின் முதல் குடிமகள். இதான் நிலை. தலைவர்கள் எழுந்து பாரத மாதாக்கு ஜே முழக்கமிடுவார்கள். பாரத மாதா ஓரத்திலே நிற்கிறார். இதுதான். அறிவார்ந்த பெருமக்களே, ஏழை பணக்காரன் என்பதற்காக இந்த தீண்டாமை இழிவு வரவில்லை. தாழ்ந்த சாதி இழிமகன் பிறப்பின் அடிப்படையில் கற்பிக்கப்பட்ட பேதம் பாகுபாடு. இதை தகர்ப்பதற்கு, சமநிலை சமூகம் படைப்பதற்கு, உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். இதுதான் நமது முன்னவர்கள் முன்வைத்த தத்துவ கோட்பாடுகள், கொண்டிருந்த நிலைப்பாடுகள். அதற்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு குடிவாரி கணக்கெடுப்பு, அதற்கேற்ப கொடுப்பு. இதுதான். எல்லோருக்கும் உண்டானது எல்லோருக்கும் கிடைத்து விட்டால்
நாட்டில் பிரச்சனை உருவாகுமா? அதான் கேள்வி. எனக்குண்டான கல்வி, அதற்குண்டான வேலை வாய்ப்பு, அதற்குண்டான ஊதியம் கிடைத்து விட்டால் நான் யாரோடு போட்டி போட போகிறேன்? யார் மீது பொறாமைப்பட போகிறேன்? யாரை வீழ்த்த தாழ்த்த பாடுபட போகிறேன்? இல்லை. நத்தைக்கு பாதுகாப்பு இருக்குமானால் கூடதற்கு, புழுவுக்கு பாதுகாப்பு இருக்குமானால் கொடுக்கதற்கு, அது இல்லை, அதனால் கொடுக்க வருகிறது. நத்தைக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால் கூடு வருகிறது. எல்லா சமூகங்களுக்கும் உண்டான சமூக நீதி என்பது உரிய பங்கீடு கிடைத்து விட்டால் இது தேவை வராது. சாதி சங்கம் இருக்காது, தேவைப்படாது. ஆனால் இங்கே முறை என்ன? இந்த திராவிட ஆட்சியாளர்கள் யார் என்ன எவ்வளவு தெரியாது. இந்த உனக்கு 3 நிலம் என்னது, வேளாண்மை செய்தவன் நான், காய்கறி என்னது, ஆனால் சந்தையிலே கூர்கட்டி விற்கிற வியாபாரி யார்? உனக்கு 3 காய், உனக்கு 5 காய், உனக்கு 10 காய். நீ யார்? முதல்ல எந்திரி. திராவிட ஆட்சியாளர்கள் தான், இவர்கள் வந்துதான் இடஒதுக்கீடு தந்தார்கள். நீ நின்ன இடம், இருந்த இடமே என் மக்கள் போட்ட பிச்சை பிச்சை. நாங்கள் தான் இஸ்லாமிய மக்களுக்கு கொடுத்தோம் இடஒதுக்கீடு. நாங்கள் தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் கொடுத்த இடஒதுக்கீடு. நான் தான் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு. நீ இருந்த இடமே என் மக்கள் போட்ட பிச்சை என்பதை நீ கவனம் வச்சுக்கணும். நாங்க கொடுத்தது நாடு என்னது, இடம் என்னது பார்த்து கொடுக்க வேண்டியது நான். நீ யாரு? முதல்ல who are you? நீ யாரு? 3 விழுக்காடு 4 விழுக்காடு அல்ல, மொத்த விழுக்காடும் என்னது? இங்க எண்ணீரு. பறையர் எவ்வளவு, படையாச்சி எவ்வளவு, தேவர் எவ்வளவு. தேவர்னா தேவர்னு போடாத, முக்குளத்தோர்னு போட்டு முடிச்சு கட்டாத. கல்லர் எவ்வளவு, மறவர் எவ்வளவு, அகமுடையர் எவ்வளவு, என்ன உடையார் எவ்வளவு, கோணார் எவ்வளவு, முத்தரையர் எவ்வளவு, என்ன பிள்ளை முதலி எவ்வளவு எண்ணிக்கிட்டு. வண்ணார் எவ்வளவு, குயவர் எவ்வளவு, குறவர் எவ்வளவு, போயர் எவ்வளவு, ஒட்டர் எவ்வளவு, சாலியர் எவ்வளவு, என்னப்பா என்னென்னமோ சொல்றேன் நினைக்க. அதெல்லாம் தமிழ் நம்ம சாதி தான். பஞ்சமில்லாத ஒண்ணு தமிழனுக்கு சாதி தான். தண்ணீர் பஞ்சம், உணவு பஞ்சம், வேலை பஞ்சம், எல்லா பஞ்சம் இருக்கும். ஆனா அந்த சாதி பஞ்சம் மட்டும் குறையல. மொத்தம் என்ன பண்ணுவான்? கல்லருக்கு ஒரு அமைச்சர், மறவருக்கு ஒரு அமைச்சர், அகமுடையருக்கு ஒரு அமைச்சர், முடிஞ்சது. ஆனா வெளியில வந்து சனாதனத்தை ஒழிப்போம், அதுக்கு தாண்டா உங்களை ஒழிக்க போராடுறோம். டேய், சனாதனத்தை ஒழிப்போம், அதுக்கு என்ன செய்யலாம்? உங்களை ஒழிக்கணும்டா, உங்களை ஒழிக்கணும். நான் கோனார், எனக்கு நாட்டிலே 2 அமைச்சர், 2 அமைச்சர். நான் முஸ்லிம், எனக்கு 2 அமைச்சர். இந்த நாட்டில் இருக்கிற தமிழ் குடிகள் எல்லாருக்கும் 2 3 பிச்சை இடம், பிச்சை இடம். நான் எடுத்துக்கிட்ட மிச்ச இடத்தை உனக்கு கொடுத்துருக்கணும், ஆனா நீ எனக்கு பிச்சை இடம். ஆனால் நாட்டிலேயே கோன் 2வது தாய்க்குடி, நான் முதல் குடி குறவன். நான் குன்றில் வாழ்ந்தவன், கால் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. கால் தோன்றிருச்சு, மண் தோன்றல. மண் 3வது நிலம் மருத நிலம். அப்ப முதலில் தோன்றிய நிலம் குன்று. குன்றில் வாழ்ந்ததால் நான் குன்றவன். இன் குன்றி 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 குறவரானே. ஆதி தாய்க்குடி குறவர் குடி. இங்கே இருக்கிற தமிழ் சொந்தங்களிடத்திலே, என் தம்பி தங்கைகளிடத்திலே கேட்கிறேன், மனச்சான்று படி, நெஞ்சிலே கை வச்சு சொல், இந்த நாட்டில் உன் ஆதி தாய்க்குடி குறவர் குடிக்கு ஒரு இடம், வார்டு கவுன்சிலராக இருக்கானாடா, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கானாடா? உன்னால் நம்ப முடியலா? அவனுக்கு சாதி சான்றிதழ் இல்லடா, கம்யூனிட்டி சர்டிபிகேட்டே கிடையாது.
உங்கள் முன்னாடி நிற்கிற இந்த மகன் போராடி 4000 பேருக்கு சாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்திருக்கின்ற அந்த நிலையில்தான் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் நம் தாய்க்குடியை வச்சிருந்தார். கீழே 2வது தாய்க்குடி ஆயர் கோன். நாம் யாதவர்கள் இல்லை, யாதவ் தமிழ் சொல்லே இல்லை. 2வது பெரிய தாய்க்குடி ஆயர் மேய்ப்பன். நான் கோன். கோன் என்றால் அரசன். பரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். அந்த கோன் இந்த கோன். நமக்கு ஒரு நோய், அதனால நம்ம யாதவனா எந்த யாதவ்? உத்தரப்பிரதேச யாதவா, பீகார் யாதவா, ஆந்திரா யாதவா, தமிழ்நாட்டு யாதவா? ஒரு நோய். 2வது தாய்க்குடி இந்த நாட்டில் பெற்றிருக்கிறது 2 அமைச்சர். ஆனால் ஐயா ஸ்டாலின் வீட்டிலே 2 அமைச்சர். 1 மிக உயர்ந்த பதவி முதன்மை அமைச்சர், முதலமைச்சர். 2வது பெரிய பதவி துணை முதலமைச்சர் 2. அவங்க அப்பா இருக்கும்போது ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர். 2வது பெரிய பதவி துணை முதலமைச்சர் 2. அப்பாவும் மகனும். பிறப்பினாலேயே ஒருவன் இந்த இடத்தில், இந்த நிலத்தில், இந்த சாதியில் பிறந்து விட்டதாலேயே அவனுக்கு உயர்ந்த இடமும் பதவியும் கிடைக்குமானால் அதுதான்டா சனாதனம்.